ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், டாக்டர் ராஜராஜன் சரவணன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம யார் என்னன்னு சொல்லிட்டு. புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஸ்டார்ட் ஃபாலோயிங் மீ பிகாஸ் வி ஸ்டார்ட் அவர் ஜர்னி டுகெதர் ஹியர் ஆஃப்டர். ஏன்னா எனக்குமே இது ஒரு ஃப்ரெஷ் வைப் அண்ட் நியூ ஸ்டார்ட்னு தான் சொல்லுவேன். என்னப்பா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு 3 years ஆகிடுச்சு. 3 yearsல நான் எந்த வீடியோஸ் ஒழுங்காகவே போஸ்ட் பண்ணல. 2021 கிராஜுவேட் ஆகிட்டு இந்தியா போனது மட்டும் தான் தெரிஞ்சு. பட் இப்போ அகைன் பேக் டு ஒரு இடத்துல இருக்கேன். எங்கே பிஹைண்ட் த சீன் சோதிக்காதீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்தியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அகைன் பேக் டு ரஷ்யாக்கே வந்துட்டேன். ரஷ்யாவில் ஒழுங்குகடிக்கே வந்துட்டேன் நான். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். April 14 இன்னைக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுது இங்கே ரஷ்யாவில். இப்போது நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன் நான். சரி, கிளாஸ் முடிச்சுட்டு வந்தப்போ ஒரே யோசனையாகவே இருந்துச்சு, ஒய் டோன்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணால் தானே நமக்கு நெக்ஸ்ட்னு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி மாதிரி வில் ஸ்டார்ட் அவர் ஜர்னி டுகெதர். ஓல்ககிரேடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓல்ககிரேடில் அகைன் ஓல்ககிரேட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே பிஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் மை ஸ்டூடெண்ட் கார்டு. பிஜி இன் ஆஃப்தல்மாலஜி, 2 years டியூரேஷன், 24 to 26 பேட்ச் நான். ஸோ திஸ் இஸ் மை ஐடி கார்டு. ஸோ கிட்டத்தட்ட 5-6 months ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட் செம்லாம் முடிச்சு இப்போ செகண்ட் செம் போயிட்டுருக்கோம். நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்டடீஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ 21 முடிச்சுட்டு 22 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வார் ஸ்டார்ட் ஆனதும் நான் கூட நினச்சேன், ஐயோ அவ்வளோதான், அகைன் பேக் டு சோவியட் டைம் மாதிரி க்ரைசஸ்க்கு போயிடுவாங்க, எல்லாம் டவுன்ஃபால் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் அங்கேருந்து இங்கே ரஷ்யா வந்ததுமே எல்லாமே அப்படியே எப்படி சொல்கிறது, ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சுங்க. எதுவுமே நான் நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே இவங்க அப்கிரேட் ஆகி தான் இருக்காங்களே தவிர எந்த சீன்லேயுமே இவங்க பிகைண்ட் எப்படி சொல்கிறது, பேக்கில் போன மாதிரி எங்கேயுமே நான் நோட் பண்ணவே இல்லை. ஈவன் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, எப்படி சொல்கிறது, சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு டிரான்ஸ்போர்ட் கூட எல்லாமே சேஞ்சஸ் தாங்க. எல்லாமே இவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்தப்போ 4+2 படித்தோம். 4+2 அசின் ஃபஸ்ட்டு 4 years இங்கிலீஷ் மீடியம், லாஸ்ட் 2 years ரஷ்யன் மீடியமில் படித்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் 6 yearsமே இங்கிலீஷ் மீடியமில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லலாம் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பில்ஸ் எல்லாம் இதில் தருவாங்க, பில் ஃபார்மேட்டில் தருவாங்க முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் வந்துருச்சுங்க. ஃபார்மேட் அப்படின்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு அண்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்கினோமோ அது எல்லாம் நம்ம மெயில் ஐடிக்கு பில் வந்துடுதுங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நாங்கள் ஸ்டூடெண்ட் பாஸ் வச்சுருந்தப்போ கண்டக்டர்ஸ் வருவாங்க, அவங்கள்ட்ட தான் நம்ம டிக்கெட் வாங்கணும் பஸ்ஸிலலாம். இப்போ எப்படின்னா கண்டக்டர்லாம் கிடையாது, கண்டக்டரே இல்லை பஸ்ஸில் சொல்ல போனோன்னா. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த பாக்ஸில் நம்மளோட ட்ராவல் கார்டை டேப் பண்ணோன்னா டிக்கெட் வந்துடுது. ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. ஒன் திங் மிஸ்ஸிங் அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தாஸு, ராம், கேரி, மனோ, ஜூலி, தீக்ஷா, மனஸ்வினி, பிரதிபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ அவங்கெல்லாம் யாருமே இல்லை. அவங்கெல்லாம் எல்லாருமே இந்தியாவிலே செட்டில் ஆகிட்டாங்க. பட் நான் அகைன் பேக் டு ரஷ்யாவுக்கு வந்துட்டேன். பட் இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். என்னோடய குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பையன் தான் இந்தியன், மிச்சம் எல்லாருமே ரஷ்யன்ஸ் அண்ட் அதர் நேஷ்னாலிட்டிஸ் தான் இருக்காங்க. மொத்தமாக என்டையர் ஓல்ககிரேட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு 4 பேர் தான் இப்போ நாங்கள் இந்தியன்ஸ் பிஜி பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, ஒருத்தர் ரேடியாலஜி, ஒருத்தர் ஜென்ரல் சர்ஜரி, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ எப்போயாவது ஏதாவது இந்த மாதிரி லெக்சர்ஸில் தான் நாங்கள் மீட் பண்ணிக்க முடியும். இல்லைனா எங்களுக்கான அந்த மீட்டிங் ஆப்ஷன்ஸ் கூட கிடையாது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் மெயினாக இந்த வீடியோ நான் யாருக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாங்க. உண்மையிலே நான் போட்ட வீடியோஸ் எனக்கு மெமரிஸாக இருந்தாலுமே அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் நம்ம ஊரில் நீட் எழுதுகிறாங்க. ஆனால் அதில் மொத்தம் சீட்ஸே பார்த்தீங்கன்னா 1 lakh சீட்ஸ் தான் நம்ம இந்தியாவில். ரிமைனிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ராட் ஸ்டடீஸ் இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி ரஷ்யா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க, லிட்டரலாக சொல்லணும்னா. ஏன்னா நான் வந்தப்பவே இங்கே நிறைய ஜூனியர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, ஓகே ப்ரோ எப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க
போகிறீங்க அப்படின்ட்டு. பட் நான் அப்போ சொன்னேன், இல்லை வீடியோ போடுற ஐடியாலாம் இல்லைப்பா இனிமேல் அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை ப்ரோ நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அதை அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. பட் லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மார்ச் மந்த்து 2025 நீட் அப்ளிகேஷன் போட்டிருந்தப்போ ஒரு பையன் தினேஷ்னு சொல்லி மெசேஜ் பண்ணாப்புல. என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி நான் 2025 நீட் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த டைமும் எனக்கு மார்க் கம்மியாயிட்டு சீட் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து ரஷ்யாவுக்கு எம்பிபிஎஸ் படிக்க வரலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணாப்புல. ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது போல் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்து டிசம்பர் மந்த்தே வந்து இங்கே எடுத்திருந்த சும்மா ஷார்ட் கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் வீடியோ மாதிரி போட்டு மட்கப்ஸ் பேக் டு ரஷ்யான்னு போட்டிருந்தேன். பட் அந்த பையன் அதை பார்க்கல போல். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் அதை பார்த்துட்டு என்ன மச்சான் அகைன் ரஷ்யாக்கே போயிட்டு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் ரிப்ளையே பண்ணல. அவங்கெல்லாம் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாரி. நான் நீட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னோடனே நான் ரிப்பீட்டராக ஃப்ரெஷரானு கேட்டேன். இல்லை ப்ரோ ரிப்பீட்டர் அப்படின்னு அந்த பையன் மெசேஜ் அனுப்பிச்சான். சரி ஓகே எத்தனை டைம்ப்பா அப்படின்னு கேட்டால் 4th டைம் அப்படின்ட்டானுங்க. எனக்கு செம ஷாக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நீட்டில் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருந்தாலே போதுங்க அப்ராட் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நம்ம ஊரில் தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து மார்க் பேசிஸில் தான் நமக்கு வந்து அமௌண்ட்டாக இருந்தாலுமே ரெடியூஸ் ஆகுமே. பட் நீங்கள் அப்ராடுங்கிறப்போ அந்த காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸோ அதை தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைடுன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தாலே நம்ம வந்து அப்ராட் ஸ்டடீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்போ இவங்க ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு இயரையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது, அது வந்து 1 டைம் 2 டைம்னால் நமக்கு அந்த வந்து பேர்டன் தெரிஞ்சிக்காது. இப்போ 4th டைம்ங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள், அந்த பையனோட 12th முடித்தவங்க எல்லாருமே இப்போ காலேஜே அவங்க ஃபைனல் இயரில் இருப்பாங்க லிட்ரலாக. இப்போ இன்ஜினியர்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா. ஏன்னா மெடிக்கலுங்க எம்பிபிஎஸ்ங்கிறது வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாதுங்க. இட் டேக்ஸ் நியர்லி 10 to 12 இயர்ஸ் ஆகும் நீங்கள் யூஜி முடித்து பிஜி முடிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஆகவே. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நீங்கள் அதை யோசித்து தான் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் நான். நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், நான் வந்து எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு May 4 எக்ஸாமா இந்த இயரு 2025 நீட் வந்து May 4 எக்ஸாம். ஸோ எக்ஸாம் முடித்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான். இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிடுறத வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் நான். என்னதான் இருந்தாலும் May 4 எக்ஸாமை நல்லபடியாக கொடுங்க, நல்லா கொடுத்துட்டு June 14 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். பிகாஸ் நீங்கள் May 4 முடிச்சோடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்றப்போ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ராசஸ் இயர் as much as possible அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். பேரண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசுங்க, உட்காந்து பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் டெசிஷன்ஸ் குயிக்காக எடுங்க திஸ் இயர். பிகாஸ் இந்த இயர் எப்படி பார்த்தாலும் 24 lakhs கிட்ட எழுதுவானுங்க எக்ஸாம் எப்படியும் போல். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் இயர் மாதிரி தான். எவ்வளோ பேர் 720 விட்டால் 720 வாங்க போகிறானுங்க, இல்லை எவ்வளோ பேருக்கு அவங்களே போட போகிறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ கேரியர் பார்த்து மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இங்கே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 1200 கிலோமீட்டர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு பொண்ணு படிச்சிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை ரெஃபர் பண்ணி தான் அங்கே போயிருக்காங்க. நீங்கள் வந்து ரஷ்யான்னு எடுத்துட்டிங்கன்னா என்டையர் ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத் எங்கே போனாலுமே எவ்ரிதிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன கல்ச்சர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸ்டடி பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இங்கே இருக்க காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் உங்களோட பாத்தை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்போ இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் நான். அண்டு மோரோவர் வீடியோஸ் என்ன மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஐ ட்ரை டு போஸ்ட் அ வீடியோ எவ்ரி வீக் ஒன் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து சொன்ன மாதிரி கிளாஸஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது எவ்ரிடே. ஆஃப்டர் 2 o'clock மேலே தான் நான் ஃப்ரீ. அதுக்கு மேலே தான் நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணணும். யூ கேன் கான்டாக்ட் மீ அட் எனி டைம் தான் நான் சொல்லுவேன் நான். முன்னாடி எப்படி நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்களோ அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ நான் அகைன் ரஷ்யாவில் தான் இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு ஜஸ்ட் டு இன்ஃபார்ம் யூ கைஸ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு போஸ்ட் ஆல் தோஸ் வீடியோஸ். ஸோ see you in next video guys. என்ன மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய் பாய்.